ஹீரோயின் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த 4 அடியாட்களுமே ஹீரோயினோடைய வீட்டு டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. ஆக்சுவலாக ஹீரோவுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பாரு. அவனுங்களுமே வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கலைச்சி போட்டுட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துடுறானுங்க. இப்போ அங்கே வர ஹீரோவுமே ஒழுங்காக டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்கிறாரு. உன்னாலே முதல்ல எழுந்து நிற்க முடியல, நீ எங்களை வந்து மிரட்டுறியான்னு சொல்லி அவனுங்களுமே ஹீரோவை பார்த்து கலாய்க்கிறானுங்க. ஆல்ரெடி ஹீரோக்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும், இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல இருந்தே அவனுங்கிட்ட சண்டை போட பார்க்குறாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அங்கிளுமே அந்த ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த 4 பேருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அவனுங்க தான் சமத்தியா அடி வாங்குறாங்க. ஆக்சுவலா இப்ப ஹீரோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு பயங்கரமான அடியை கொடுக்குறாரு. அவனுங்களால அடி தாங்கிக்கவே முடியல. இந்த விஷயம் தெரிஞ்சு இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப ஆன்டியுமே அந்த ரவுடிங்க இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே அவளுமே ஹீரோ உள்ள இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து வேகமா உள்ள வந்து பாக்குறா. பார்த்தா இவனுங்க தான் அடி வாங்கியிருக்கானுங்க. இப்ப ஆன்டியுமே நல்ல வேளை அங்கிள் தான் அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திருக்காருன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட பயங்கரமா அடி வாங்கினதுனால இப்போ செம்மையா பயப்படுறானுங்க. இல்ல நாங்க உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உனக்கு பாராட்டு சொல்லதான் வந்தோம்னு சொல்றானுங்களா. ஓ, பாராட்டு சொல்லணும்னா இப்படிதான் ஆயுதங்களோட வருவீங்களான்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறா. ஆன்டியுமே ஏற்கனவே அவனுங்க அடி வாங்கினதுல பயங்கரமா அடிபட்டிருக்கு, இதுல நீ வேற அடிச்சனா அவனுங்க ஒரே அடியா போய் சேர்ந்துருவானுங்கன்னு சொல்லி தடுத்துடுறாங்க. ஹீரோயினுமே இப்ப அந்த அடியாட்கள் கிட்ட உங்களால என் ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ யாருன்னே தெரியாம தான் இவ்வளவு நேரமா அடி வாங்கிட்டு இருந்திருப்பானுங்க. இப்பதான் தெரியுது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு. எப்படியாச்சும் அங்க வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவனுங்களுமே நாங்க வாழ்த்து சொல்லி காசு கொடுக்க தான் வந்தோம்னு சொல்லி கொஞ்சம் சில்வர் காயின்ஸையும் கொடுத்துட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. இப்ப ஹீரோட உடம்புல இருக்கிற காயத்தை ஹீரோயினும் பாக்குறாங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அவங்க உங்களை அடிச்சாங்களான்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே அங்கிளுமே இல்ல நாங்க தான் தெரியாம ஹீரோ மேல போய் விழுந்துட்டோம்னு சொல்றாங்களா. அதுக்கு ஆன்டியுமே பாவம் ஹீரோக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்படி எறும்பு மாதிரி எல்லாரும் போய் மேல விழுந்திருக்கீங்களேன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்ப அங்கிள் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க வராரு. அப்ப ஹீரோயினுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பவும் அங்கிள் போகாம அங்கேயே இருக்காரா. உடனே ஆன்டியுமே இந்த பெருசுக்கு வயசாவதே தவிர அறிவில்லை, அவங்க தனியா இருக்கணுன்றதுக்காக தானே இன்டெரக்டா சொல்றா அப்படின்னு சொல்லி அங்கிள் அங்க வந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோயினுமே ஹீரோடைய உடம்புல இருக்க காயத்தை பார்த்துட்டு உங்களுடைய காயம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஹீரோட காயத்தை வச்சு அங்கிள் மேல விழுந்ததுனால இந்த காயம் இன்னும் அதிகமாகல, ஹீரோ சண்டை போட்டதுனாலதான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயினுமே இப்ப ஹீரோ கிட்ட உங்க உடம்ப வச்சே நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சிறந்தவர்னு தெரியுது, உங்களுக்கு நல்லா சண்டை போடவும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோவுமே ஆமா நானும் வந்து சோல்ஜரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினோட அப்பாவுமே அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அதனால அந்த வேலை எவ்வளவு கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட நீங்க எதுக்கு தேவையில்லாம அவனுங்க கிட்ட போய் சண்டை போட்டீங்க, அவனுங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்கன்னு விட வேண்டியது தானேன்னு சொன்னா, இல்ல அப்படி விட்டுருந்தா உன்னுடைய வீட்டு டாக்குமெண்ட் கையை விட்டு போயிருக்கோன்னு சொல்லி இப்ப டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோயினுக்காக ஹீரோவுமே கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சு இப்ப ஹீரோயினுக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப ஹீரோ பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுக்கு உதவி பண்ணதால அவங்க எல்லாருக்குமே ஆன்டிமே இப்ப சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னன்னா ஹீரோயினுடைய வீட்டு விஷயமா கோர்ட்டுக்கு போனா கூட அது அவங்க பெரியப்பாக்கு தான் சாதகமா போவோம். இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹீரோ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதால கண்டிப்பா எங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லி அந்த கோர்ட்ல பேசணும். அதை ப்ராப்பரா பேசுறதுக்கு இவங்க ஊர்லயே இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது ஹீரோயினோட எக்ஸ் தான். அதனால அவன் கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம், அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இப்போ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட கோர்ட்ல பேசுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கும் கொஞ்சம் விஷயங்க தெரியும்னு சொல்றாரு. ஹீரோக்கு இதை பத்தி எல்லாம் கூட தெரியுமான்னு சொல்லி ஹீரோயினை இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோயினோட அம்மா யூஸ் பண்ண பேப்பர் இங்க்குன்னெல்லாம் பரன் மேல இருக்கும். இப்ப அதெல்லாம் தூசி தட்டி நம்ம ஹீரோக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவருமே இப்போ ஹீரோயின் கோர்ட்ல போய் என்னெல்லாம் பேசணும்ன்றதா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி தராரு. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா படிப்பே மண்டியில ஏறாதா, அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்போ ஹீரோ எழுதிட்டு இருக்காரா, அவரோட முகத்தை பார்த்து ஹீரோயின்மே எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு தெளிவா புரியுற மாதிரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுமே மெமரைஸ்லாம் பண்ணிட்டேன், நான் பேசி காட்டுறேன்னு சொன்னவனே ஹீரோவே இப்போ நான் தான் ஜட்ஜு, கோர்ட்ல எப்படி பேசுவா பேசி காட்டுன்னு சொன்னா ஹீரோயினும் நடுவில் முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவோ என்ன இது முட்டைன்னு சொல்லிட்டு இருக்கா, நம்ம இந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதி கொடுக்கலையே, ஆமா அது என்ன முட்டைன்னு கேட்டா ஹீரோயினுக்கு எந்த வார்த்தைலாம் படிக்க வரலையோ அது எல்லாத்தையும் ரவுண்டு போட்டுட்டு அதுங்க முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவுமே இப்போ ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட 10 அடி அடின்னு சொல்லிடுறாரா. அந்த குட்டி பொண்ணு வந்து அடிச்சிட்டு இருக்கா. ஒழுங்கா நான் சொல்றத படி, அப்பதான் வந்து கோர்ட்ல போய் ப்ராப்பரா பேச முடியும்னு சொல்லி இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளா அவங்களுக்காக புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோயினுமே இப்போ ஸ்கூல் பசங்களாம் படிக்கிற மாதிரி சத்தமா கத்தி கத்தி படிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எதிர் வீட்டுல இருக்கிற ஹீரோயினோட எக்ஸுக்கு நல்லாவே கேக்குதா. வீடு விஷயமா அவன் நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பா, அப்ப அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. ஆனா இப்படி ஹீரோயினே அவங்க ப்ரிப்பேர் பண்றதை பார்த்துட்டு அவன் எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லி அங்க வந்து கிளம்ப பாக்குறான். அப்ப யானோடைய அம்மா வந்து நீ இன்னும் 2 எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால அதுல ஃபோக்கஸ் பண்ணு. ஆனா யானுமே இப்ப அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரம்
படிச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோயினுமே படிச்சு டயர்ட்ல அப்படியே தூங்க போயிடுறாங்க. ஹீரோ அவர் கையை வச்சு ஹீரோயினை தாங்கிக்கிறாரு. இப்ப ஹீரோயினை அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருதா, எங்க அவ நம்மள தப்பா நினைச்சிருவாளோன்னு சொல்லி அவருமே தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்தா 2 பேருமே எழுந்துடுறாங்களா. உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நான் வேற உங்க கை மேல படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்களா. யார் அது இவ்வளவு லேட் நைட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க யான் தான் நிக்கிறான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவை காணோம். இவங்க தனியா பேசிட்டு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவுமே பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. யானுமே ஹீரோயின் கிட்ட கல்யாணமே பண்ணிக்காம நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி கூப்பிடுறான். அப்படி ஹீரோயின் வர ஒத்துக்கிட்டா இவனுக்கு மெஜிஸ்ட்ரேட்டை தெரியுமா, அதனால அவர்கிட்ட பேசி உன் வீட்டை நான் உனக்கே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுமே பயங்கரமா கோவப்படுறாங்களா. இப்ப அவனுமே யாருன்னே தெரியாத ஒரு அகதியை போய் கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். அவனை வேற கல்யாணம் பண்ணிக்க போறியான், அவனால உனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு ரொம்ப நக்கலா பேசுறான். இப்ப ஹீரோயினுமே ஹீரோ பத்தி பேசுறதுக்கு உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு, அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல அறிவு இருக்கு, அது மட்டும் இல்ல உன்னை விட 10 மடங்கு அழகா இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டோட மாப்பிள்ளையா வர ஒத்துக்கிட்டாரு, சொல்ல போனா எல்லா விதத்திலயும் உன்னை விட 100 மடங்கு வசதியானவர்னு ஹீரோவை பெருமையா பேசுறாங்க. அப்பயும் அவன் விடாம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இழுக்கிறான். இப்ப யாரும் அவனை பின்னாடி இருந்து ஒரே தள்ளு பறந்து போய் விழுந்து அடிபடுறான். அது வேற யாரையில ஹீரோ தான். யாரா நீ அப்படின்னு சொல்லி யானும் கேட்கறான்னா, நீ சொன்னல அடிப்பட்ட அகதி அது நான் தான் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயினா கிட்ட நிக்க வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் க்ளோஸா இருக்கிறத பார்த்த யானுமே கடுப்பாயிட்டு, உன்னை நினைச்சு நான் தினமும் நைட்ல தூங்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடானா இப்படி இவன் கூட ஜாலியா இருக்கியா, இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு நம்ம சட்டப்படி உனக்கு 80 சவுக்கடி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றான். இப்ப ஹீரோயினுமே யார் சொன்னா நாங்க இல்லீகல் அஃபேர்ல இருக்கோம்னு சொல்லி, இவன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், நாங்க கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவுமே ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவுமே டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு யான் கிட்ட நாங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம், ஆனா நீ தான் இப்படி அர்த்த ராத்திரியில அடுத்தவங்க வீட்டை தட்டிட்டு வர, அப்படின்னா நீ தான் திருடன், சொல்ல போனா உன்னதான் சாகுற வரைக்கும் சவுக்கடி கொடுக்கணும் நம்ம சட்டப்படின்னு சொல்றாரு. இப்படி 2 பேருமே சேர்ந்து யானோட மூக்க நல்லா உடைச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. இப்ப ஹீரோயினையும் ஹீரோவையும் திட்டிக்கிட்டே அங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டாங்களா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நைட்டு தூங்காம இதையே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு, ஆனா நம்ம இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவர் நம்மளை பத்தி தப்பா நினைப்பாரோன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேடு கெட்ட யான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க திட்ட ஆரம்பிச்சுட்டு அதே நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே ஹீரோயினை கிஸ் பண்ணதான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி யானுமே இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத நினைச்சு அவனுக்குமே தூக்கம் வரல. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ வராரா, உடனே இவங்களுமே உடனே நான் வந்து கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பாதிலே விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதாவது ஹீரோவை ஃபேஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. இப்படி ஹீரோயின் ஓடுறதா ஹீரோவும் பாப்பாரு. அங்க இருக்கிற அங்கிள் ஆன்ட்டியும் என்னாச்சு இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பார்க்காமலே இருக்காங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. வீடு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால கொஞ்சம் அவங்களுக்கு நர்வஸா இருக்கும், அப்புறம் சரியாயிடும் சொல்றாங்க. இப்போ அங்கிளுமே ஹீரோ கிட்ட சில காசுங்க கொடுக்குறாரு. ஆக்சுவலா இது லைப்ரரியில ஹீரோ எழுதி கொடுத்த புக்கை கொண்டு போய் கொடுத்ததால கொடுத்த காசுன்னு சொல்றாரு. இவரோட எஸ்ஏஸ்லாம் நல்லா வியாபாரம் ஆகுது, அதனால நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்குதுன்னு சொல்லி அங்கிளுமே பெருமையா பேசுறாரு. ஆக்சுவலா அந்த லைப்ரரியில இருக்கிறது ஹீரோவோடைய தெரிஞ்சவங்க தான். அந்த தூதுப்புறா மூலியமா இவருக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவருக்கு தேவையான காசெல்லாம் அவங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா வெறுமனா கொடுத்தா ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிடும்ல, அதனால இவருமே சில எஸ்ஏஸ்லாம் எழுதி அங்கிள் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாரு. அதனால இவருக்குமே காசு வந்ததா அங்கிள் நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி நிறைய எழுதி கொடு, அப்ப நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவுடைய ட்ரீட்மெண்ட்காக ஹீரோயினுமே அவங்க அம்மா ஞாபகமா இருக்கிற ஒரே ஒரு ஹேர் பின்னையும் அடகு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவுமே அந்த ஹேர் பின்னை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயினுமே வேலையை முடிச்சுட்டு வராங்க. ஆன்ட்டி இவங்களுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க கல்யாணத்துக்கு தைக்க கொடுத்த ட்ரெஸ் வந்துருச்சு. இவங்களுமே ஆசையா போய் இப்ப அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ஹீரோக்கு மட்டும் தான் தைக்கிறதுக்கு துணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல ஹீரோயின்கான கல்யாண ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்து அவங்களுமே ஆச்சரியப்படுறாங்க. ட்ரெஸ் தைக்கிறவங்களும் உனக்காக நான் சில துணியை எடுத்து அழகா தைச்சிருக்கேன், இதை நீ கண்டிப்பா போட்டுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுக்குமே அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பக்கத்துலயே குட்டி பாக்ஸ்ல ஒரு கிளாத் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுல அழகா எம்ப்ராய்டரி டிசைன்லாம் இருக்கா. ஆனா இந்த ட்ரெஸ்ல எதுக்கு இவ்வளவு எம்ப்ராய்டரி போட்டிருக்கீங்க, எப்படியும் இது வெளியே யாருக்கும் தெரியாது தானு சொல்றாங்க. ட்ரெஸ் தைக்கிற லேடி ஆண்டியுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நீ வளரவே இல்லை, சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க, கல்யாணம் அன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீ இதை போடுவல, அப்போ உன் ஹஸ்பண்ட் பாப்பாருன்னு சொல்றாங்களா. இது கேட்டு ஹீரோயினுக்கு கூச்சமா இருக்கு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இவங்களுமே மேலே போறாங்க. அதே சமயத்துல ஹீரோவுமே ஒரு பாக்ஸை ஹீரோயினுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறதுக்கு அந்த ரூம்ல இருந்திருப்பாரு. ஹீரோயின் வர சவுண்டு கேட்டதுமே அவருமே கட்டில் கீழே அந்த பாக்ஸை ஒளிச்சிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றத்தை பார்க்குற ஹீரோவுமே இதுக்கு மேலே சைலண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சவுண்டு கொடுத்துட்றாரு. அவங்களும் உடனே அந்த கையில் இருக்க ட்ரெஸ்ஸை மறைச்சிடுறாங்க. இப்போ இவருமே அந்த பாக்ஸ் அவளுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி பெட்டு கிட்ட வராரு. அதுக்குள்ளே ஹீரோயினுமே அந்த ட்ரெஸ்ஸை பெட்டு கீழே தான் ஒளிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருமே அந்த பெட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க. மாற்றி மாற்றி எழுந்து போயிட்டா எடுத்து
பார்த்துக்கலான்னு பார்த்தா 2 பேருமே எழுந்து போகாமல் இருக்காங்க. அப்புறம் ஏதோ பேசி இப்போ ஹீரோவுமே ஒரு வழியாக அந்த பாக்ஸ் எடுத்துருவாரு. அதே டைமில் அந்த கிளாத்தும் கீழே விழுந்துடும். ஹீரோயினை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ எங்கே அதை பார்த்துட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே அதை நினச்சி கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாளும் வந்துடுது. எல்லா ஏற்பாடும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுமே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே மேலேருந்து பார்க்குறாரு. இப்போ அங்கே இருக்க லேடிஸ் கிட்ட ஒரு ஆன்ட்டியுமே ஹீரோயினை பற்றி காசிப் பேசுகிறாங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுறதே வேலையாக இருக்கும். இவளுக்கெல்லாம் வீட்டோட மாப்பிளையா வரானா கண்டிப்பாக அவன் கை கால் இல்லாதவனா அசிங்கம் பிடிச்சவனா தான் இருப்பான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ யானுமே அங்கே ஒரு பாக்ஸோட வரான். இப்போ அவனை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் தான் கேன்சல் ஆயிடுச்சுல, இப்போ எதுக்கு இவன் வரான், ஒரு வேளை பிரச்சனை பண்ணுறதுக்கு வரானு சொல்லி பார்க்குறாங்க. ஹீரோயினுமே எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா, வேற எதுக்கு, உனக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன், சாரி உனக்கு இல்லை, நீ கட்டிக்க போறல அவனுக்குன்னு சொல்கிறான். உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன், இப்பயும் உனக்கு கெட்டு போல, கல்யாணம் பண்ணிக்காமலே நீ என் கூட வந்து வாழு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது கேட்குற ஹீரோயினுக்குமே கோவம் வருது. நீ எனக்காக கொடுத்த காதல் பரிசு தான் இந்த பாக்ஸில் இருக்கு, அதை நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினுமே இது ஒன்றும் காதல் பரிசுலாம் கிடையாது, அப்போ எனக்கு 6 வயசு தான், அது எப்படி காதல் பரிசு ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவனுமே நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட இதை கொடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோவுமே வெளியே வராரா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ தான் ஹீரோவை பார்க்குறாங்க. யாரா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. காசிப் பேசின ஆன்ட்டியுமே ஹீரோவோட அழகை பார்த்து நான் அப்பயே நினச்சேன் ஹீரோயினுக்கு இப்படி அழகான மாப்பிள்ள தான் கிடைப்பான், யார் தப்பாக பேசினதுன்னு சொல்லி கேட்குறாங்களா. கூட இருக்கிற ஆன்ட்டிஸ்மே வேற யாரு, நீ தான் தப்பாக பேசின அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவை பார்த்ததுமே நான் கொடுக்குற கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் யானு. ஆனால் ஹீரோவுமே இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுமே அவங்க கையை கொடுக்குறாங்க. நான் இந்த கிஃப்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட நீ நிறைய அனிமல்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்து வளர்த்தேன்னு சொன்னல, அதில் இவனும் ஒருத்தனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுமே ஆமாம் நிறைய வளர்த்தேன், அதில் திருப்பி கடிக்கிற அனிமல் இவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்களா. உடனே இவன் இந்த கிஃப்ட்டை காட்டுறான். இப்போ ஹீரோயின்மா அந்த பாக்ஸை தட்டி விட்டுட்டு அதில் இருக்க அந்த பொம்மையெல்லாம் உடச்சிடுறாங்க. இந்த கிஃப்ட்டை பார்த்தா ஹீரோ கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு சொல்லி இவன் நினச்சிருப்பான். ஆனால் இப்படி பல்பு வாங்கினது அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவனை பார்த்து கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. இவனுமே இப்போ கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ ஹீரோயின்கான சடங்கெல்லாம் முடிஞ்சு கல்யாணமும் நல்லபடியாக முடியுது. ஹீரோ வீட்டோட மாப்பிளையா வரதால இனிமேல் ஹீரோயின் சொல்கிறத அவர் கேட்கணும்னு ஹீரோயின் தான் வீட்டோடைய தலைவின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே கண்டிப்பாக என் ஒய்ஃப் சொல்கிறதா நான் கேட்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினும் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் 2 பேருமே ஈக்குவல் தான், எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே தான் எடுப்போம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இப்போ தான் கான்ஸ்டபிள் வராரு. சாரிமா கல்யாணத்துக்கு லேட்டா தான் வர முடிஞ்சது, ஆனா நீயும் ஹஸ்பண்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. அதெல்லாம் கூடி சீக்கிரமா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நைட்டு ஆன்ட்டியுமே ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா மேலே போய் இன்னைக்கு முக்கியமான நாள்னு சொல்றாங்க. ஆன்ட்டியுமே ஹீரோயின் கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படிலாம் க்ளோஸா இருப்பாங்களோ அது இருக்கும். அதை பார்த்து ஹீரோயினுக்குமே ஷாக் ஆயிடுது. ஐயோ இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்களா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே இப்ப தயங்கிக்கிட்டே மேலே போறாங்க. இப்ப ஹீரோக்குமே தூதுப்புறா வந்திருக்கோம்ல, அதில் இவருக்கான மருந்தை அவங்க ஃப்ரெண்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ அந்த மருந்தை தான் எடுத்து ஹீரோ போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினுமே உள்ளே போயிடுறாங்களா. ஆனால் மருந்து போட்டுட்டு இருக்க ஹீரோவுமே ஒழுங்காக வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போதான் ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம கதவு தட்டிட்டு தான் போயிருக்கணும், இப்படி உள்ளே போயிருக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.